அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த முஸ்தபா ரஹ்மானிங்கிறவர் இந்த ஜும்மாவுடைய நேரம் குறித்து சில செய்திகளை சொல்றாரு. அதுல பல விஷயங்கள் உளறி வச்சிருக்கிறாரு. அதை பத்தின விவரங்களை இந்த பதிவுல நம்ம பார்ப்போம். முதலாவதாக அவர் சொல்லக்கூடிய செய்தி கேளுங்க. மகரிபு பாங்குல இருந்து அடுத்த நாள் ஃபஜர் பாங்கு வரைக்கும் வரக்கூடியது இரவுக்கான நேரம். இது பகலு, இது இரவு. ஃபஜர் டு மகரிபு, மகரிபு டு ஃபஜர், ஃபஜர் டு மகரிப், மகரிப் டு ஃபஜர் அப்படின்னு வச்சுக்கிறீங்க. இதுதான் அல்லாஹ் சொல்லுகிற பகல் இரவு. அல்லாஹ்வுடைய கணக்கு. இந்த வீடியோ கேட்டீங்களா? இதை தெளிவா பேசுறாரு. என்ன சொல்றாரு? நான் அல்லாஹ்வுடைய கணக்குப்படி ஃபஜர் டு மகரிப், மகரிப் டு ஃபஜர், ஃபஜர் டு மகரிப் தான் பகல், மகரிப் டு ஃபஜர் தான் இரவுன்னு பேசுறாரு. இது இவரா பேசல. இதுக்கு முன்னாடியே சகோதரர் பிஜி அவர்கள் கைலுலான என்ன, அது எப்படி கணக்கிடணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த செய்தி எடுத்து வச்சு தான் பேசுறாரு. இப்படி பேசிக்கிட்டு இருந்தவர் அடுத்து உடனே ஒரு அந்தர் பெல்ட்டி நடிப்பாரு. சட்டனா அவர் மூவ் பண்ணுவாரு. யாரும் நம்ம கவனிக்க கூட மாட்டோம். ஏன் அப்படி நுணுக்கமா ஃப்ராடுத்தனம் பண்றாரு. இஸ்லாத்துக்குள்ள இருந்து குஃபருக்கு போற வேலையை பாக்குறாரு. இவ்வளவு நேரம் இஸ்லாமிய சட்டம், இஸ்லாமிய வரம்புக்குள்ள பேசினவரு இப்ப இஸ்லாத்துல இருந்து குஃபர் பக்கம் போய் பதில் சொல்லுவாரு. பாருங்க, நீங்க உன்னிப்பா கவனித்தால் தெரியும் இந்த ஆள் எவ்வளவு பெரிய மோசடிக்காரன், தில்லுமுள்ளுக்காரன், எப்படி குரான் வளைக்கிறான், அதை விளையாடுறான் என்பதை நீங்க நல்லா உன்னிப்பா கவனிங்க. பாருங்க, இந்த வீடியோல பாருங்க. இந்த பகல் ஆரம்பிச்சு கொஞ்சம் சூரியன்லாம் உதிச்சு நிக்கிறதுல ஒரு 6-7 மணி அந்த மாதிரி தோராயமா அது மாதிரி நேரத்தெல்லாம் பகலோட ஆரம்ப நேரம் பாங்க. சூரியன் இப்படி நிக்கிறதுல கிராஸா இப்படி இருக்குது பகலோட ஆரம்பம். இப்படி வந்துட்டா பகலோட நடுப்பகுதி. இப்படி சாஞ்சிட்டா பகலுடைய கடைசி நேரம். மறைஞ்சிருச்சுன்னா பொழுது அடைஞ்சிருச்சு, மகரிப் வந்துச்சு, அடுத்து இரவு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ ஒழுங்கா கேட்டீங்களா? என்ன சொல்றாரு? முதல் வீடியோல என்ன சொன்னாருன்னா ஃபஜருடைய நேரம் தான் பகலுடைய ஆரம்பம்னாரா. இந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா சூரியன் இப்படி நிற்கும், இந்த வாக்குல நிற்கும் போது ஃபஜருடைய நேரம் முடிஞ்ச பிறகு சூரியன் உதயம் ஆகுது இல்லையா, அதுதான் பகலுடைய நேரம். அங்கிருந்து அப்படி மையத்துக்கு வரும், அப்படியே அங்கிருந்து என்ன மகரிபுக்கு போயிடும். ஏன்னா சென்டருக்கு வரும்போது தான் அதான் கைலுல்லா அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லக்கூடிய செய்திகளை பாத்தீங்களாண்ணே? ஆமா, அதாவது ரொம்ப பகிரங்கமான ஒரு இருட்டடிப்பது. அதாவது அசந்திருக்கிற நேரம் பார்த்து இந்த திருடங்கள்லாம் பிட் பாக்கெட் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வேலையை ஒரு கரெக்டா செய்வார். அதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டார் கரெக்டா. இஸ்லாமிய நாள் என்பது சுபுகள் ஆரம்பித்து மகரிப்ல முடியும்னு சொன்னார். இவரு அடுத்த கிளிப்பிங் இவருக்கே ஒரு முரண்படுறார். இவர் எப்படிப்பட்ட ஒரு முரண்பாட்டின் மொத்த ஒருவன்னா, மக்கள் அசந்திருக்கிற நேரத்தில் பார்த்து எப்படி மக்களை ஏமாத்துறாரு பாருங்க. சூரியன் தான் நாளுடைய துவக்கம் பேசுறார். ஒரு நாளுடைய துவக்கம் என்ன அன்புக்குரிய சகோதரர்களே? ஒரு நாளுடைய துவக்கம் என்பது இஸ்லாமிய கணக்கு பிரகாரம் என்பது சுபுகுல ஆரம்பிக்கும். சுபுகுல ஆரம்பித்து மகரிப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நாளுக்குத்தான், ஒரு பகலுக்குத்தான் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு பகல் சொல்லுவாங்க. அப்ப சுபுகுல ஆரம்பிக்கணும், மகரிப்ல முடிக்கணும். இப்ப இஸ்லாம் அல்லாத மாற்று மதத்தவர்களுடைய ஆங்கிலருடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா அவங்க ஒரு நாளின் ஒரு பகலின் துவக்கம் என்பது அவங்க சரியா சூரிய உதயத்தை தான் கணக்கு காட்டுவாங்க. அதனாலதான் சூரிய உதயம், சூரிய அஸ்தமம் என்று போட்டிருப்பாங்க. அப்ப இஸ்லாமிய கணக்குக்கும் இஸ்லாம் அல்லாதவர்கள் கணக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ்வுடைய சட்ட பிரகாரம் பகலுடைய ஆரம்பம் என்பது சுபுகள் ஆரம்பிக்கும், சரியா ஃபஜருடைய நேரத்தில் ஆரம்பிக்கும். ஆரம்பித்து அங்க இருந்து மகரிப்ல முடியும். அப்ப மற்ற இஸ்லாமிய அல்லாதவருடைய கணக்கு பிரகாரம் சரியா சூரிய உதயத்திலிருந்து கணக்கெடுப்பாங்க. அங்க இருந்து கணக்கெடுத்து மகரிப்ல கொண்டு முடிப்பாங்க. அப்ப அவங்க கணக்கு பிரகாரம் பார்க்கும் பொழுது இவர் சொல்ற வாதம் சரி. சூரிய உதயத்தில இருந்து சூரிய மகரிப் வரைக்கும் கணக்கு பண்ணி பார்த்தா அதனுடைய நடுப்பகுதி என்னது? அந்த லுகருடைய நேரம் தான், நடு உச்சி தான் சொல்லலாம். ஆனால் இஸ்லாமிய கணக்கு பிரகாரம் என்னன்னு கேட்டா சூரிய உதயத்திலிருந்து பகலுடைய ஆரம்பம் கிடையாது. முஸ்தபான உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி உழைக்கிறீங்களா மார்க்கத்தை? மக்கள் அசந்து இருக்கக்கூடிய நேரத்துல, மக்கள் கவனம் திசை திருப்பக்கூடிய நேரத்துல பார்த்து உங்க காய நவுத்துறீங்களே, அப்ப அது கிடையாது. உண்மையான கணக்கு சுபுதான். ஃபஜருடைய நேரத்துல தான் பகலுடைய ஆரம்பம். அங்க இருந்த நேரம் நடுவுல லொஹருக்கு நிக்காது. லொஹருக்கு கிட்டத்தட்ட 40 நிமிடங்களுக்கு முன்னாடியே என்ன வந்துடும்? கைலூலா என்ற அந்த தூக்கம் விடும். அப்ப நீங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அந்த ஃபஜருடைய கிட்டத்தட்ட 80 நிமிடம் இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. சூரிய உதயத்துக்கு முன்னாடி 80 நிமிடத்துக்கு முன்னாடியே ஃபஜருடைய நேரம் ஆரம்பமாகுது. அப்ப அங்க இருந்து பயணம் ஆரம்பித்தால், டிராவல் ஆரம்பித்தால் மகரிப்புக்கு முடியும். அப்ப அந்த சுபுகும் அந்த மகரிப்புக்கும் இடையில அந்த நாளுடைய நடுப்பகுதிக்கு நீங்க போனா லொஹருடைய நேரத்துக்கு வராது. லொஹருக்கு முன்னாடி 40 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடும். அப்ப சஹாபாக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஜும்மாவை தொழுதுட்டு வந்துதான் கைலூலா என்ற ஒரு சிறு தூக்கத்தை தூங்குவோம். அப்ப கணக்கு என்ன வருது?
அப்ப கிட்டத்தட்ட 12 மணிக்கு லுஹர்னு வைங்களேன், 12 மணிக்கு 40 நிமிடத்துக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட ஒரு 11:20 வருமா 11:10 வருமா, 12ல இருந்து 11 ஒரு 40 நிமிஷம் கழிச்சுட்டா ஒரு 11:20 எல்லாம் என்ன வந்துருவாங்க, தூக்கத்துக்கு வந்துருவாங்க. அப்ப 11:20க்கு முன்னாடி எல்லாம் சுபஹ் தொழுதுட்டு ஜும்மா தொழுதுட்டு வராங்க. அந்த ஜும்மா தொழுகை கூட என்பது அது எவ்வளவு நேரம் நடைபெறும், எவ்வளவு நேரம் அந்த பிரசங்கம் இருப்பதை கூட அறிஞர் பிஜே அழகியமுள்ள சுட்டி காட்டினார். கிட்டத்தட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மிம்பர் படியில் நின்றுகிட்டு 50 வசனம் கொண்ட காப் சூராவை அவர்கள் ஓதுவார்கள். அதுக்கு பிறகு அம்து ஸலவாத்து, அதுக்கு பிறகு என்ன பிற மக்களை எச்சரிக்கை விதமாக உபதேசங்கள் நிறைய செய்துதான் அதுக்கு பிறகு ஜும்மா தொழ வைப்பாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் நடக்கும். அதுக்கு பிறகு ஜும்மா தொழுதுட்டு சஹாபாக்களை வீட்டு வந்து கைலுலா என்ற தூக்கத்தை தூங்குவார்கள் என்ற அழகிய முறையில பிஜே விளக்கி இருந்தாரு. அதை கூட என்ன சொல்றான்னா பில்டப் கொடுக்கிறாரு, அவருடைய வாதத்தை நிலைநிறுத்துவதற்கு தேவையில்லாம பில்டப் பண்றாரு. பில்டப் தான் ஹதீஸ்ல உள்ளதை சொல்வது, பில்டப் தான் இருக்கிறத தானே சொல்றோம், இல்லாததை சொல்லல. அப்ப ஹதீஸை பொறுத்த வரைக்கும் உடைய பார்வையில பில்டப் விஷயமே கிடையாது, சும்மா அடிச்சு விடுறாங்க, இட்டு கட்டுறாரு என்றெல்லாம் வாய்க்கு வந்த பிரகாரம் உணரக்கூடிய ஒரு ஜந்து யாருன்னு கேட்டா இந்த முஸ்தபா. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களை திரும்பவும் சொல்ற, நல்லா கேளுங்க, ஒரு பகலுடைய ஆரம்பம் என்பது சூரியத்துடைய உதயம் கிடையாது, ஃபஜர் தான். பகலுடைய ஆரம்பம் என்பது ஆரம்பம் என்ன, சூரியன் உதயமாகுது அந்த நேரம் கிடையாது, ஃபஜருடைய நேரத்தில் ஆரம்பிச்சிடும். ஃபஜர்ல இருந்து மகரிப் வரைக்கும் வரும். அப்ப இஸ்லாம் அல்லாதவருடைய கணக்கு தான் சூரியத்திலிருந்து எடுப்பாங்க. சூரிய உதயத்திலிருந்து எடுத்தா தான் நடுப்பகுதி லுஹருக்கு வரும். நீங்க ஃபஜர்ல எடுக்க ஆரம்பித்தால் லுஹர்ல வந்து நிக்காது வாப்பா முஸ்தபா வாப்பா, அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு முன்னாடியே கைலூலா வந்துரும். கைலூலா தூக்கம் தூங்குறதுக்கு முன்னாடியே ஜும்மாவை தொழுதுட்டு வந்துருவாங்க என்பது ஹதீஸ் தெளிவா இருக்குது. முதல்ல கிளிப்பிங்ல போடும் பொழுது கரெக்டா ஃபஜர்ல ஆரம்பிப்பாங்க, மகரிப்ல முடிப்பாங்க. இதான் ஒரு நாளுடைய பகலுடைய ஆரம்பம் தெளிவா சொல்லிட்டு மக்கள் அசந்த நேரம் பார்த்து கோட்டை பிரிச்சுக்கிட்டு உள்ள திருட குதிப்பான வீட்டுக்குள்ள, அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, அசந்து தூங்குற நேரம் பார்த்து களைப்பா இருக்கிற நேரம் பார்த்து எப்படி பஸ்ல பிட்பாக்கெட் அடிப்பானோ அந்த மாதிரி ஆளுங்க இந்த ஆளு ஹதீஸ்ல எவ்வளவு திருட்டு அடிப்பு செய்யறாரு, எவ்வளவு சீட்டிங் செய்யறாரு பாருங்க. அப்ப இதை வந்து இன்னும் வந்து அவர் கூகுள்ல போய் விளக்குற பெரிய குற்றமா வளர்க்கிறாருல, இவருக்கு கூகுள் போட்டு தான் விளக்கி ஆகணும். அதனால பாருங்க, நம்ம சகோதரர் வந்து அவருக்கு இன்னும் புரியுற மாதிரி இவருக்கு படம் போட்டு காட்டுவார் பாருங்க. இப்போ அவர் வந்து இந்த பேனா வச்சுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் வட்டம் போட்டு காட்டுறாரு இல்லையா, இப்போ நம்ம அதை எளிமையான முறையில அவருக்காக கம்ப்யூட்டர்ல இப்போ போட்டு காட்டுறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ அந்த பகலுடைய ஆரம்பத்தை உங்களுக்கு வந்து ஒரு வரைபடமாக வரைந்து இப்போ நம்ம அதை காட்டுறோம், நீங்கள் அதை பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஒரு 24 மணி நேரத்துக்கு கொண்ட ஒரு அட்டவணை உங்கள் முன்னாடி இருக்குது, உலகம் மாதிரி இருக்குது பார்த்தீங்க, அது ஒரு நாளுடைய ஒரு அட்டவணை. 12 மணி நேரம் உங்களுக்கு இரவு, 12 மணி நேரம் பகல். இதுதான் 24 மணி நேரத்தை நம்ம ரெண்டு சரிபாதியாக பிரித்தால் 12 மணி நேரம் இரவு, 12 மணி நேரம் பகல். அப்ப பகல் எப்ப ஆரம்பிக்குது, அதாவது உலக கணக்கு பிரகாரம். இப்ப நான் சொல்ற இந்த கணக்கு என்பது இப்ப நடைமுறையில உலகத்துல வைத்து நடைமுறைப்படுத்துறாங்கல்ல, இஸ்லாம் அல்லாதவருடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா பகலுடைய ஆரம்பம் என்பது சூரியன் உதயமாகுது பாருங்க. அந்த நம்ம அந்த ஏரோ மார்க் வச்சு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. அந்த சூரியன் ஆரம்பிக்கிற அந்த உதயமாகுது பாத்தீங்களா, அதுல இருந்து சூரியன் மறையிற வரைக்கும் ஒரு பகலுடைய ஆரம்ப முடிவு. அப்ப சூரிய உதயத்திலிருந்து முடிவு வரைக்கும் பகலுடைய ஆரம்ப முடிவு வந்து பகலுடைய ஒரு பகல் என்றால், அந்த பகல்ல பாதி நடுவு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கண்டிப்பா லுஹருடைய நேரத்துல தான் வரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. ஆனால் நாம வைக்கக்கூடிய வாதம் இஸ்லாமிய கணக்கு அடிப்படையில இது சரியா, பகலுடைய நாள் என்பது சூரிய உதயத்துல தான் ஆரம்பிக்குதா, நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். இந்த முஸ்தபா இடத்துல நம்ம என்ன கேட்கிறோம்னா, முதல் சொல்லும் பொழுது சுபுல ஆரம்பிக்குதுன்னு சொன்னவர், ரெண்டாவது வந்து உங்க இடத்துல விளக்கம் என்ற பேர்ல அவர் என்ன செய்யறாருன்னா சூரியனுக்கு தாவுறாரு. அசந்த நேரத்தில் எப்படி பிட்பாக்கெட் அடிப்பானா அந்த மாதிரி என்ன செய்யறாருன்னா விளக்கு கொடுக்க வரும் பொழுது டக்குன்னு வந்து சுபுல இருந்து சூரியனுக்கு தாவுறாரு. அப்ப சூரியனுடைய ஆரம்பமும் சூரியனுடைய முடிவும் யாரு காட்டுவாங்கன்னா இஸ்லாம் அல்லாத மக்கள் தான் காட்டுவாங்க. அவங்க தான் பகலுடைய ஆரம்பம் சூரியனும் மறைவு, அது சூரியன் மறைவும் தான் ஒரு ஒட்டுமொத்த பகலுடைய ஒரு ஆரம்ப முடிவா காட்டுவாங்க. ஆனா இஸ்லாமிய கணக்கு பிரகாரம் என்ன என்பது அடுத்த வரைபடத்துல பாருங்க, ஒரு 24 மணி நேரம் கொண்டது. 12 மணி நேரம் இருட்டு, 12 மணி நேரம் பகல் என்பது அவங்களுடைய உலக வணக்கம், உலகத்துடைய வழக்கம். ஆனால் இஸ்லாமிய கணக்கு பிரகாரம் பாருங்க, உங்களுக்கு அந்த சூரியன் இருக்கா, அந்த சரிக்கு சமமா சூரியன் உங்களுக்கு ஏரோ மார்க் வச்சு காட்டுறாங்க. சூரியனுக்கு முன்னாடி அப்படியே வெள்ளை கலர்ல ஒண்ணு தெரியுது பாருங்க, அப்ப அதுதான் சுபுகுடைய ஆரம்பம், ஃபஜர்னு போட்டிருக்காங்க பாருங்க.
அப்ப அந்த சுபுவுக்கும் சூரியன் உதயத்துக்கும் இடையில பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 80 நிமிஷங்க. 1 மணி நேரம் 20 நிமிஷம். சூரியன் உதயத்துக்கு முன்னாடி 80 நிமிஷம் இருக்கு. அந்த ஃபஜர்ல இருந்து மகரிப்பு வரைக்கும் தான் பகலுடைய முழு நாளின் அந்த பகலுடைய ஆரம்ப முடிவு என்னன்னா, பகல் என்பது என்னன்னா கிட்டத்தட்ட ஃபஜர்ல இருந்து மகரிப்பு வரைக்கும். சூரியன்ல இருந்து மகரிப்பு வரைக்கும் கிடையாது. தப்பா சொல்றார் முஸ்தபா. மக்களை மடமாற்றுவதற்காண்டி, மக்களை குழப்புவதற்காக வேண்டி டக்குனு சுபுல இருந்து சூரியனுக்கு தாவறாரு. ஏன் சூரியனுக்கு தாவறீங்க? பகலுடைய ஆரம்பம் எது? சூரியன் உதயம் ஆகுறதா இல்ல ஃபஜருடைய ஆரம்பமா? அந்த கிழக்கு வெளுக்கும் பாத்தீங்களா, அந்த கிழக்கு வெளுக்குவதுல இருந்து மகரிபு வரைக்கும் தான் பகலுடைய ஆரம்ப முடிவு. அப்ப நல்லா பாத்துக்குங்க, சூரியன் உதயமாவதுக்கு முன்னாடி ஒரு 80 நிமிஷம் இருக்கு. 1 மணி நேரம் 20 நிமிஷம். அப்ப அந்த அந்த சுபுல இருந்து மகரிப்பு வரைக்கும் தான் முழு பகல் என்பதை உங்களுக்கு இந்த வரைபடம் மூலமா நான் விளக்கிட்டேன். அடுத்த ஒரு வரைபடத்தை பாருங்க, ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட சுபுகுல இருந்து மகரிப்பு வரைக்கும் என்ன, ஒரு நாளுடைய துவக்கம், அதாவது பகலுடைய துவக்கம். அப்ப சுபுகுல இருந்து மகரிப் வரைக்கும் பகலுடைய துவக்கமா இருக்கும் பொழுது இப்ப எப்படி நடுவுல லொஹர் வரும்? இப்ப சூரிய கணக்கை வைத்துக் கொண்டால் இவருடைய வாதம் சரி, சூரியன்ல தான் பகலுடைய ஆரம்பமாயிருக்கு, மகரிப்ல போய் முடிய போகுதுன்னா இவர் ஒரு கணக்கு ஒண்ணு காட்டினார, பேனா வச்சுக்கிட்டு அந்த பேனால நடுப்பகுதி தான் சூரியன் உச்சி சவாலு ஷம்ஸ் சொன்னாரு, அந்த கணக்கு வரும். ஆனா இஸ்லாமிய கணக்கு அதுவா? இஸ்லாமிய கணக்கு என்பது சூரியன்ல உதயம் ஆகலையே, நாளுடைய பகல் என்பது சூரிய உதயம் கிடையாது. இஸ்லாமிய கணக்கு பிரகாரம் என்பது சுபு தான் பகலின் ஆரம்பம். இன்னும் தெளிவா சொல்றேன் கேளுங்க, பகலுடைய ஆரம்பம் என்பது சுபுகு தான். அப்ப கிட்டத்தட்ட சூரிய உதயம் ஆவதுக்கு முன்னாடி 80 நிமிஷத்துக்கு முன்னாடியே பகல் ஆரம்பித்து விடுகிறது இஸ்லாமிய கணக்கு பிரகாரம். அப்ப சுபுகுல இருந்து மகரிப் வரைக்கும் முழு பகல் என்று சொன்னால் அதுல பாதி எப்படி லுகர் வரும்? அதற்கு முன்னாடி சாய்வாதான் வரும். அது லுகருக்கு முன்னாடி 40 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடும். அப்ப 12 மணி நேரமும் கூட 1 மணியும் 20 நிமிஷமும் சேர்த்தால் 13 மணி நேரம் 20 நிமிஷம். அதுல பாதி என்ன? 11 மணி 20 நிமிஷம். அதுதான் அறிஞர் பிஜே சொன்னார், லுகாவுடைய தூக்கம் என்பது, கைலூலா தூக்கம் என்பது கிட்டத்தட்ட 11 மணி 20 நிமிஷத்துல தான் தூங்குவாங்க. அதுதான் நிஸ்புன் நகாரு, அதுதான் கைலூலா தூக்கம். அது எப்ப தூங்குவாங்கன்னா அவங்க ஜும்மாவை முடிச்சிட்டு வந்துதான் கைலூலா தூக்கம் தூங்குவாங்க. அதுதான் நிஸ்புன் நகாருன்னு ஆதாரத்தோட நிரூபித்தால் தலைவர் என்ன செய்யறாருன்னா, சுபோடைய ஆரம்பம் தான் நாளுடைய பகல் சொல்லிட்டு அடுத்ததா விளக்கம் என்ற பேர்ல என்ன செய்யறாருன்னா சூரியனுக்கு தாவுறாரு. அப்ப இங்க இருட்டடிப்பு செஞ்சது யாரு? இங்க யாரு மடை மாட்டுனாங்க? இங்க யார் அதிச திருச்சி சொன்னா? இங்க யார் அதிச குழப்புறா? யார் மக்களை வழிகெடுக்கிறா? நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். அப்ப திரும்பவும் உங்களுக்கு நாங்க சொல்றோம், ஒரு பகலுடைய ஆரம்பம் என்பது சூரிய உதயமாகி மகரிப்பு வரைக்கும் கிடையாது, சுபுகளே ஆரம்பிச்சிடும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. சுபுத்தோட எழுந்திருக்கிறீங்களே, ஃபஜருக்கு எழுந்திருக்கிறீங்களே, ஃபஜர்ல இருந்து கரெக்டா அந்த வானம் கிழக்கு செவக்குத, அங்க ஃபஜர்ல இருந்து மகரிப்பு வரைக்கும் பகலுடைய ஆரம்ப முடிவு. அப்ப கிட்டத்தட்ட 13 மணி நேரம், 13.5 மணி நேரம் கிட்டத்தட்ட வருது. அதுல பாதி நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தால் 11 மணி 20 நிமிஷத்துல தான் ஜும்மா தொழ வேண்டிய தேவை இருக்கு. சஹாபாக்கள் அப்படிதான் தொழுது இருக்கிறாங்க, தொழுதுட்டு தூங்கி இருக்காங்க. மேலதிகமான விளக்கங்கள் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இவர் என்ன சொல்றாருன்னா, ரஹமத் அறக்கட்டளுடைய மொழிபெயர்ப்பு தப்பு, முற்பகல் தூக்கம் கிடையாது, அது பகல் தூக்கம் தான். அங்க பகல் தூக்கம் தான் மொழிபெயர்க்கணும், இவங்க முற்பகல் தூக்கம் சொல்லி தப்பா பிள்ளையா மொழிபெயர்த்துட்டாங்க. இவங்களுக்கு அரபி தெரியல, இவங்களுக்கு ஆய்வு தெரியல, மக்களை வெளியெடுக்கிறாங்க, தில்லுமுள்ளு செய்யறாங்க, குரானை இட்டு கட்டுறாங்க, விஷயமே இல்லாம வண்டி ஓட்டுறாங்க, ஒரே பில்டப் தான் இப்படின்னு எவ்வளவு பேசினாரு இந்த ஆளு, எவ்வளவு வாயடிச்சாரு, எவ்வளவு தரங்கட்ட நிலையில பேசினாரு. இப்ப நீங்க புரிந்திருப்பீர்கள், ஒரு நாளுடைய துவக்கம் என்பது சூரியனுடைய உதயம் கிடையாது, சுபு தான், ஃபஜர் தான். ஃபஜர்ல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா லொஹருடைய நேரத்துல நடு வராது. லொஹருக்கு முன்னாடி நிஸ்பின் நஹார் கைலூலா தூக்கம் சொல்றாங்களே, அது ஒரு சாய்வான கோணத்துல தான் வரும் என்பதை உங்களுக்கு தெல்ல தெளிவாக நாங்கள் விளக்கி விட்டோம். அந்த கைலூலா என்பது பகல் தூக்கம் கிடையாது, அது முற்பகல் தூக்கம் தான் என்பதை சரியான மொழிபெயர்ப்பு தான் ரஹமத் அறக்கட்டையில மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இவர் தான் கூகுள பார்த்து மாடர்ன் அரபி அறகுறையா படிச்சுட்டு வந்துட்டு அரபியும் தெரியாம, வாசிக்கவும் தெரியாம, ஆய்வும் தெரியாம அறகுடம் தளமுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கதையில மக்களை வழிகெடுக்கிறார் முஸ்தபா என்பதை புரிந்து கொள்ளுங்க. என்ன இருப்பான்னு சொல்றீங்க? ஆமா, இப்போ உங்களுக்கு அடுக்கடுக்கான வாதங்களை வச்சு பகலுடைய ஆரம்பம் எது,
நான் இஸ்லாமிய அடிப்படையில் பகலுடைய ஆரம்பம் எது, ஃபஜ்ர்லயே ஆரம்பமாகுது என்ற செய்திகள் எல்லாம் பாத்தீங்க இல்லையா. முன்னாரே வந்து நம்ம யாசர் இம்தாரி அவர்களை சந்திச்சிருந்தோம் இல்லையா. அப்ப இது சம்பந்தமாக அவங்கள்ட்ட கூடுதலாக ஆய்வு தகவல்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். கூடுதல் பணம். சரி சரி சரி, அல்ஹம்துலில்லாஹ். கூடுதலாக செய்தியாக இப்ப அந்த செய்தி உங்களுக்கு அடுத்ததாக வரும். அடுத்ததாக இப்போ தேவக்கோட்டையில வந்து இந்த தீபாவளி அப்போ ஒரு ஜும்மா ஒன்று தொழுதாங்க, முன்கூட்டியே தொழுதாங்க இல்லையா. அது வந்து உங்களிடத்துல செய்தியை கேட்டு அறிஞ்சுக்கிட்டதாக, தொழுகலாமா இல்லையான்னு கேட்டுக்கிட்டதாக ஒரு செய்தி ஒன்று வருது. அது உண்மையா என்னன்றதை உறுதிப்படுத்துங்க. அதோட அப்படி தொழுகிறதுக்கு நீங்க எதன் அடிப்படையில் அந்த ஃபத்வா கொடுத்தீங்க அப்படின்ற செய்தியும் சொன்னீங்கன்னா இந்த இப்போ பரவிட்டு இருக்கக்கூடிய அந்த தவறான வாதங்களுக்கு அது பதிலாக இருக்கும். இப்போ தேவக்கோட்டையில் வந்து நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தாயாக இருந்ததுனால இப்போவும் அங்கே உள்ள டிஎன்டிஜே சகோதரர்கள் நம்மகிட்ட தொடர்பில் இருக்கிறாங்க. அதில் முன்னாள் மாவட்டத்தில் நிர்வாகத்தில் அந்த சகோதரர் இருந்தார். இப்போ என்ன பொறுப்பில் இருக்காருன்னு தெரியல. அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது முறை காலை நேரத்திலே 10-10:30க்கெல்லாம் ஜும்மா தொழுகையை ஏற்பாடு பண்ணுறாங்க, இந்த நேரத்தில் தொழுகிறது சரியா அப்படின்னு என்னிடத்துல கேள்வி கேட்டார். நாம் சில ஹதீஸ்களை ஆதாரம் இருக்குங்க, அதனால் காலை நேரத்தில் தொழுது ஒன்றும் தடை இல்லை, உங்களுடைய வசதியை பொறுத்து சிரமம் இந்த மாதிரியான வியாபார சூழல் இருக்குது, நாங்கள் அந்த நேரத்தில் அங்கே தொழுதுக்கலாம் அப்படின்னு இந்த ஹதீஸை பயன்படுத்தி நீங்கள் தொழுதிங்கன்னா அதை யாரும் குற்றம்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது, அதற்கான ஹதீஸில் ஆதாரங்கள் இருக்குங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டாரு. அப்போ அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு தனியார் கடை நிறுவனத்தினுடைய மாடியில் ஜும்மா தொழுகை அவங்க நடத்தினாங்க. அப்போ அந்த ஹதீஸ் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த ஹதீஸ்களை வந்து கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா ஹதீஸ் என்ன ஆதாரம் நம்ம அவர்கிட்ட காட்டணும்னு கேட்டால், ஹதீஸில் இருக்குது, சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, நாங்கள் வந்து ஜும்மா தொழுகைக்கு பிறகு வந்து காலை நேரத்தினுடைய உணவை நாங்கள் சாப்பிடுவோம், முற்பகலினுடைய உறக்கத்தையும் நாங்கள் தூங்குவோம் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸில் நம்ம அவங்களுக்கு ஆதாரமாக காட்டி முற்பகலில் ஜும்மா நடத்தலாம், முற்பகலில் நீங்கள் கேட்ட மாதிரி காலை 10-10ங்கிறது அந்த நேரத்தை அது உள்ளடக்கும், அதனால் 10லேருந்து நீங்கள் 10:30க்குள்ளே நீங்கள் தொழுகைக்கு நீங்கள் நிர்ணயிச்சிங்கன்னா அது தவறு இல்லைங்க, அந்த ஹதீஸில் ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். கூடுதலாக அந்த சவரோட்டை நம்ம சொன்னோம். நம்ம ஏற்கனவே மாநாடு பொதுக்கூட்டம் நடத்தினோம்னு சொன்னால் சில சவர்கள் பள்ளிவாசலுக்கு நோட்டீஸ் போஸ்ட்கள் விநியோகிக்க போவாங்க. அப்போ நம்ம மர்க்கஸ்லேயே முன்னாடியே காலை நேரத்தில் சில சவர்களுக்கு அந்த நோட்டீஸ் போஸ்ட் விநியோகிக்கக்கூடிய சவர்களுக்கு ஒரு ஜும்மா தொழுகை நடந்துடும். இரண்டாவது வளமை போலைய 12:30 1 மணிக்குன்னா வளமையாக நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஜும்மாவும் நடக்குங்க. இந்த மாதிரி நம்ம கடந்த காலங்களில் நம்ம செஞ்சுருக்கிறோம், அதனால் தாராளமாக செய்யலாம், ஹதீஸில் ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொன்னோம் சார். இப்போ ஹதீஸோடைய தமிழாக்கத்தை நீங்கள் சொன்ன வகையில் எடுத்துக்கிட்டோம்னா குழப்பம் எதுவுமே இல்லாமல் இருக்குது. இந்த அரபு வசனங்களை வச்சு, ஏன்னா அரபில் அந்த ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தைகளை வச்சு தப்பாக மொழிபெயர்க்கிறாங்க, ஏன்னா இதோடைய அர்த்தம் இது இல்லை அப்படின்னு சொல்லி வருது. இந்த ஒரு ஹதீஸ் மட்டும்தான் இருக்கா? இதை வந்து வலுப்படுத்துகிற மாதிரியான செய்திகள் ஏதாவது இருக்குதா? ஏன்னா ஹதீஸ்கள் வேறு ஏதாவது இருக்குதா? இல்லை, நம்ம அவங்களுக்கு ஆதாரமாக நம்ம காட்டின செய்தி என்னன்னு கேட்டால், இந்த கைலூலா தூக்கத்தையும் நம்ம ஆதாரமாக முன் வச்சோம். அந்த முற்பகல் காலை நேரத்தில் அவங்க வந்து தொழுதுட்டு வந்து அவங்க தூங்கியிருக்காங்க. அப்போ அந்த காலை நேரத்தில் 10 மணிக்கு தொழுகிறது சரி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம அந்த தொழுகையை வந்து அவங்களுக்கு வழிகாட்டி காலை நேரத்தில் அவங்க அந்த 10-10:30க்குள்ளே தொழுவது தவறு அப்படிங்கிறதுக்கு அதை மறுக்கக்கூடியவர் என்ன சொல்லி வர்றாருன்னா, கைலூலாங்கிறது இந்த காலை நேரத்தின் தூக்கம் அல்ல, அது அவர் வந்து சூரியனெல்லாம் உதிச்சு லுகர் தொழுகைக்கு பிறகு தான் தூங்குறது தான் அந்த ஹதீஸ் குறிக்குது, நீங்கள் வந்து தப்பான மொழியாக்கம் செய்கிறீங்க, தப்பாக வழிகாட்டியிருக்கிறீங்க அப்படின்னு அந்த நம்ம சொன்ன கருத்துக்கு தவறுன்னு சொல்லக்கூடிய சகோதரர் இது மாதிரி பேசி வர்றதாகவும் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் ஹதீஸ் ரீதியாகவே இந்த கைருலா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நாம் வந்து மொத்தா மாலிக்கில் ஒரு செய்தி இருக்குது, 13வது செய்தியாக நம்ம படித்து பார்த்தா, உமர் அலியல் அவர்கள் வந்து எப்போ ஜும்மா தொழுகை நடத்துனாங்க அப்படிங்கிற சம்பந்தமாக மொத்தா மாலிக்கில் அந்த செய்தி வருது. அதை அறிவிக்கக்கூடிய மாலிக் இப்னு அபி ஆமீர் அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்கிறாரு. ஜும்மா தொழுகைக்கு பிறகு நாங்கள் வந்து சும்மா நரிஜிவு பாத சலாத்தில் ஜும்அத்தி, நாங்கள் வந்து ஜும்மா தொழுகைக்கு பிறகு வீடு திரும்புவோம், வீடு திரும்பிட்டு நக்கீலு காயிலத்து துஹா, முற்பகலினுடைய அந்த தூக்கத்தை நம்ம என்ன செய்வோம், நாங்கள் தூங்குவோம் அப்படின்னு சொல்றாரு. மாலிக் இப்னு அபு ஆமீர்ங்கிறவர் இந்த செய்தியை சொல்றாரு. உமர் இல்லார்கள் தான் இந்த ஜும்மா தொழுகை எப்போ நடத்தியிருக்கிறாங்கன்னு தெரியுது, அந்த முற்பகல் காலை நேரத்தில் நடத்தியிருக்கிறாங்க. பொதுவாக லுஹா தொழுகையினுடைய சட்டம் நமக்கு தெரியும், எப்போ நம்ம தொழுவோம், சூரியன் உதிச்சதுலேருந்து லுகர் தொழுகைக்கு முன்னாடி வரைக்கும், சூரியன் உச்சி சாய்வதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம லுஹா தொழுகையினுடைய சட்டம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அந்த லுஹா தொழுகையினுடைய நேரத்தில் தூங்குவது தான் அந்த கைலூலா அப்படிங்கிறத நாம் வந்து இந்த முஅத்தா மாலிக்கில் இடம்பெறக்கூடிய செய்தி மூலமாக நம்ம பதிலாக என்ன செய்ய முடியும்.
இது வந்து சஹாபியினுடைய ஆதாரம் தானே, அசர் தானேன்னு அவங்க கேட்பாங்க. நம்ம ஏன் இதை நம்ம ஆதாரமாக காட்டோம்னா, அவர் வந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் செஞ்சது ஒன்றும் நபி வழிக்கு எதிரானது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்திருக்குது. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்குது. இது அசரா இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிக்கு இது எதிரானது அல்ல. இந்த ஹதீஸ் நம்ம ஆதாரமாக முக்கியமாக காட்டினதுக்கு என்னன்னு கேட்டால், மொழியை பார்க்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த கைலூலா அப்படிங்கிறத இங்கே தெளிவாகவே அந்த லுஹா நேரத்தில் தூங்குற தூக்கம் தான் அப்படின்னு என்ன செஞ்சிருது, முஅத்தா மாலிகில் இது வந்துடுது. இதில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் எல்லாமே சிக்கத்தான நம்பகமான அறிவிப்பாளர் தான். அப்போ இந்த ஒரு ஹதீஸே வந்து கைலூலா என்பதற்கும் அர்த்தமும் என்னென்னு தெரிஞ்சு போயிடுது. ஜும்மா தொழுகையை வந்து அந்த முற்பகல் காலை நேரத்திலேயே வந்து நம்ம என்ன செய்யலாம், நடத்தலாம் என்பதும் தெரிஞ்சிருது. இப்போ இன்னொன்று நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும், சவுதியில் வந்து தலைமை முஃப்தியாக வச்சிருக்கிறாங்க இப்னு பாஸ். அவர் வந்து இந்த ஜும்மாவுடைய நேரம் எது அப்படிங்கிற அந்த முரண்பட்ட கருத்துக்கு அவர் சொல்லி வர்றாரு. இரண்டு கருத்துக்குமே ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குது. ஆனாலும் முற்பகல் காலை நேரத்திலையும் தொழுவது கூடும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் இந்த செய்தியில் அவர் என்ன செய்கிறாரு, ஆதாரம் காட்டுறாரு. அதனால முற்பகல் காலை நேரத்தில் தொழுவது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆதாரபூர்வமான ஹதீஸ்லையும் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. அவருடைய கருத்தை என்ன செய்யறாருன்னு கேட்டால், சிறந்த நேரம் எதுன்னு கேட்டால் சூரியன் உச்சி சாய்ந்ததுக்கு பிறகு தொழுகிறதா சிறந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அந்த கருத்தை நம்ம ஏற்க தேவையில்லை. தலைமை முஃப்தி, சவுதியிலுடைய தலைமை முஃப்தியை காலை நேரத்தில் தொழலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் எல்லாம் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, மஜ்முல் ஃபத்தாவான்னு அவருடைய ஃபத்வா தொகுப்பு இருக்குது, அதில் சொல்லியிருக்கிறார். இந்த செய்தியெல்லாம் மறுக்கக்கூடியவர் இப்னு பாஸ் சொல்லக்கூடிய கருத்தும் தவறு, அங்கே உள்ள சவுதியிலுடைய சலஃப் அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் தவறு அப்படின்னு நமக்கு எதிராக இன்னைக்கு வந்து கம்பு சுத்தக்கூடியவர் ஷேக் இப்னு பாஸுக்கு எதிராகவும் சுத்தணும், அங்கே உள்ள சலஃப் அறிஞர்களுக்கு எதிராகவும் என்ன செய்யணும், அது சொல்லணும். அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோம்னா இந்த செய்திகளை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க, ஆனால் இதை பின்பற்ற வேண்டாம், இது சிறந்தது இல்லைன்னு சொல்கிறாங்கன்றீங்க, அப்படிதானே? இல்லை, ஷேக் இப்னு பாஸ் ரெண்டையுமே ஆதரிக்கிறார், ரெண்டையுமே செய்யலாம், ரெண்டுக்குமே ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இடம் இருக்குது. ஆனாலும் சிறந்தது எது அப்படின்னா, அவர் வந்து சூரியன் உச்சி சாய்ந்ததுக்கு பிறகு தொழுவது தான் சிறந்ததுன்னு அவர் சொல்றார். ஹதீஸ்ல நம்ம ரெண்டுக்குமே ஆதாரங்கள் இருக்கிற பொழுது ஒன்றை மறுத்துட்டு ஒன்று சிறந்தது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது தான். அப்போ வந்து அவங்களுக்கு எது இலகுவா இருக்கோ அதை அவங்க என்ன செஞ்சுக்கிடலாம், அதை செஞ்சுக்கிடலாம். அதே ஷேக் இப்னு பாஸே ஒரு எளிமையான ஒரு வழிமுறையாக இருக்கட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்கன்னு அந்த கருத்தை அவரே சொல்றார். அப்போ அவங்க ஜும்மா நேரத்தில் காலை நேரத்தில் நம்ம தொழலாம், அதுக்கு நபி வழியில் ஆதாரம் இருக்குது அப்படின்னு அவங்க தொழுதாங்கன்னா அதையும் நம்ம ஆதரிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சூரியன் உச்சி சாய்ந்ததுக்கு பிறகு லுகர் நேரத்தில் தொழுதாங்கன்ற ஹதீஸை வச்சு லுகர் நேரத்திலும் தொழலாம். இரண்டையுமே நபி வழிங்கிற அடிப்படையில் ரெண்டையுமே நம்ம ஏற்றுக்கலாம். அது அவங்க அவருடைய விருப்பத்தை சார்ந்தது. நம்ம ரெண்டு நேரத்தையும் தான் நம்ம ஆதரிச்சாங்க. நம்ம தவறுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நம்ம கைலூலா அப்படிங்கிற அந்த அது வந்து முற்பகலினுடைய காலை நேரத்தின் தூக்கம் அல்ல, உச்சி சாய்ந்ததுக்கு பிறகு மதிய நேரத்தின் தூக்கம் தான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது தவறு அப்படிங்கிறது இந்த ஹதீஸிலே தெளிவான ஆதாரம் இருக்கு. அப்போ இந்த ஹதீஸை வச்சு நம்ம பார்க்கும்போது முன்கூட்டி, அதாவது லுஹாவுடைய நேரத்திற்கு முன்னாடியே வந்து ஜும்மாவுடைய தொழுகையை தொழுகிறது வந்து ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி. ஆமா, இந்த ஹதீஸ்ல நீங்க சொன்ன மாதிரியே லுஹா தொழுகைக்கு முன்னாடியே வந்து ஜும்மா தொழுதுட்டாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து இதில் என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கிடலாம். இந்த செய்தியை பார்த்தீங்களா, யாசர் இம்தாதி அவர்கள் மிக தெளிவாக என்ன சொல்றாங்க, ஏன்னா இப்படியான ஒரு நடவடிக்கை சம்பவங்கள் எல்லாம் சஹாபாக்கள் காலத்திலயும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. இதுதான் வந்து உங்களுக்கான கூடுதல் தகவல். இதை நம்ம வந்து இவர்தான் கேட்டார், அந்த காலத்துல இப்படி நடந்திருக்கா வச்சிருக்கா. 1400 வருஷத்துக்கு முன்னாடி டைரி புரட்டினாங்க, டைரி நம்மளும் புரட்டி இருக்கோம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் நடந்திருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகுது. சஹாபாக்களே தொழுது இருக்காங்க அந்த மாதிரி தான். சரிங்களா, அதுக்கான செய்தியை தான் இப்ப நீங்க பாத்தீங்க. இப்படி இவர் வந்து ஒரு அரபுல ஒரு ஞானம் இல்லாம ஒன்னு கிடக்க ஒன்ன போட்டு இழுத்தடிப்பு செய்யறாரு இல்லையா, அதற்கு நல்ல பகிரங்கமான பதில் இது. ஏன்னா இவருக்கு 10 மணிக்கு ஜும்மா ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியும் சேர்த்து கடைசியா ஒரு வீடியோ ஒன்று போட்டோம் பாத்தீங்களா. அந்த வீடியோவுக்கு யாசர் இம்தாதி சொன்னதுல இருந்து எடுத்தோம்னா, லுஹா தொழுகைக்கு முன்னாடியே ஜும்மா தொழுதுட்டு லுஹாவுடைய நேரத்தில் தூங்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது கூடுதல் தகவல். சகோதரர் அவர்கள் வந்து பெண்ணை வச்சும் அந்த சாட்டு போட்டு காமிச்சதுபடி லொஹருக்கு முன்னாடியே கைலுல்லா தூக்கம் தூங்கி இருக்கிறாங்க. லொஹருக்கு சுமார் ஒரு மணி நேரம் முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய தொழுகையை ஜும்மாவுடைய பயானையும் தொழுகையும் அழகிய முறையில் நீட்டி இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை ஏற்கனவே சகோதரர் பி அவர்கள் பார்த்துருக்கோம். அதையும் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த லுஹாவுடைய நேரத்திற்கு அது கொண்டு வரப்படுது.
ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மிக அழகாக நீட்டி நிதானமாக தொழுகை நடத்தியிருக்கிறார்கள், பயான் செஞ்சிருக்கிறார்கள், மக்கள் மத்தியில் பிரசங்கம் செஞ்சிருக்காங்கன்றதை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மணி நேரம் 12:40 ஒரு மணி நேரம் முன்னாடி போனீங்கன்னா 10:10 செய்தி வந்துடும் இல்லையா? ஏன்னா இப்போ இதுல இருந்து நம்ம இவருக்கு என்ன நிரூபிக்கிறோம் அப்படின்னா, இப்படி ஒரு செய்தியை சொல்லும் போது ஆதாரபூர்வமா சொல்லணும். ஆனா கூகுளில் போய் தேடிட்டு வந்தோம்னாரு, கூகுளில் போய் தேடலை, நம்மளே உட்காந்து போட்டு இவருக்கு எப்படி இஸ்லாமிய அடிப்படையில் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு தான் சகோதரர் பிஜே அவர்களை கூகுள் குருநாதர்னு இவர் கிண்டல் பண்ணி சிரிச்சாரு இல்லையா? அவரு கூகுளில் போய் பாருன்னு சொன்னது உங்களுக்கு, அவருக்கு இல்லை. கூகுள் ஆதாரமாக காட்டக்கூடிய உங்களுக்கு தான் கூகுளை போய் பார்த்தா கூட தெரியுமாப்பா ஃபஜ்ருடைய ஆரம்பம் எதுன்னு. ஃபஜ்ருடைய வக்த சொல்றதுக்கு கூகுளை பார்த்ததுக்கு, கூகுளை பாருன்னு சொன்னதுக்கு அவரு பார்க்கல, பாருன்னு சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? சட்டம் எடுக்க கூகுளுக்கு போலாமா, மொழிபெயர்ப்பை நீங்க கூகுள்ல செஞ்சீங்கன்னு முன்னர் இருக்கிறதுல நிரூபிச்சிருக்கிறோம். அடுக்கடுக்கான வாதங்கள்ல உங்களுடைய அவதூறுகளை நிரூபிச்சிருக்கிறோம். கூகுள்ல இருந்து சட்டம் எடுக்கல, சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனமான விஷயத்துல நீங்க ஒரு திருட்டடிப்பு செஞ்சீங்க இல்லையா? அது இல்ல, ஃபஜ்ருடைய நேரில இருந்து சூரியன் மறையக்கூடிய மக்ரிப் வரைக்கும் பகல் அப்படிங்கிறதையும் இதுல நாங்க நிறுவி இருக்கிறோம். ஜும்மாவுடைய தொழுகையை முன்கூட்டியே தொழுகலாம், லுஹாவுடைய நேரத்திற்கு தொழுகலாம் அப்படிங்கிறதையும் நாங்க இதுல நிறுவி இருக்கிறோம். ஆதாரம்னா இப்படி இருக்கணும். ஏன்னா சும்மா ஒன்னையும் சொல்லிக்கிட்டு அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, இதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு வாயில சவடால் விட்டு போக கூடாது. இந்த எச்ராஜா மாதிரி வாயில சவடால் விட்டு போய்கிட்டே இருக்க கூடாது. ஹவுஸ் டிரைவரா ஒழுங்கா என்ன செய்யணும்னா ஆய்வு செய்யணும். முஸ்தபா ரஹ்மானி என்ன செய்யணும்னா அவர் அந்த ஆய்வை மேற்கொண்டு அதுக்கு பதில் சொல்லணும். இப்ப அவருக்கு அடுத்தடுத்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவுகள்ல இதுதான் அவர் ரொம்ப பில்டப் பண்ணுவாரு. இவர் என்ன பெரிய ஆய்வு, பல வருட காலமாக கதவை அடைச்சிக்கிட்டு எல்லாம் அரபி கித்தாபம் எடுத்து போட்டு அப்படியே உள்ள மேஞ்சு கரைச்சி குடிச்ச மாதிரி நான் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன், பெரிய விஞ்ஞானி மாதிரி வெளியில பதில் சொல்ல வந்தாரு. என்ன பார்த்தா உப்பு சப்பு இல்லாத மேட்ரு. 20 வருஷமா என்ன அறிஞர் பெருமக்கள்லாம் நிலைப்பாட்டில் இருந்தாங்களோ, இந்த பின்பாஸ் போன்ற பெரும்பெரு அறிஞர்கள், அரபு நாட்டில் இருக்கக்கூடிய முஃப்திலாம் இன்னைக்கு அந்த நிலைமையில அவங்களுடைய ஃபத்வா முத கொண்டு எல்லாமே இந்த 10 மணி போல தொழுவிழான்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இவ்வளவு காலம் 20 வருஷமா தூங்கிட்டு இருந்தானா என்னன்னு தெரியல, வேற எங்கன்னா போய் என்ன வேலை பார்த்தான்னு தெரியல, ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்தா என்னன்னு தெரியல. திடீர்னு இந்த அறிஞர் வேஷம் போட்டுக்கிட்டு ஃபத்வா சொல்ல வந்த இவனுக்கு இப்பதான் பயான் பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஜும்மா வக்தெல்லாம் இப்பதான் புதுசா தெரியும் போல இருக்கு. அதனால பெரிய புரட்சி மாதிரி பெரிய ஆய்வு மாதிரி சீன் போட்டான். அதெல்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. இவன் முழுக்க முஸ்தபா என்பவருக்கு மார்க்க அறிவு, அரபி இல்மெல்லாம் கிடையாதுங்க, ஆய்வு திறன் கிடையாது. சும்மா பணம் சம்பாதிக்கிறதுக்கான யூடியூப் வச்சு நடத்துறாப்புல. இது போன்ற ஒரு வழிகேடர்கள், மார்க்க அறிவு இல்லாத வழிகேடர்களை மக்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, யாசர் இம்தாதி விளக்கும் போது சொல்லியிருக்கிறாரு, சவுதியுடைய தலைமை முஃப்தி அவரே இந்த ஹதீஸ்களை ஏற்றுக்கொண்டு ஜும்மாவை இப்படி நடத்தலாம்னு சொல்லியிருக்கிறாருன்னு. இவர் இருக்கிறது சவுதியில. உடனே திருப்பி அந்த ஆளு பாத்தீங்களா, அரபிய பின்பாஸ் ஆதாரமா கட்டுறாங்க. பின்பாஸ் எங்களுக்கு ஆதாரம் கிடையாது, நாங்க ஹதீஸ்லாம் ஆதாரம் காட்டிட்டோம், நபி மொழியிலிருந்து காட்டியாச்சு. நடைமுறைன்னு ஒண்ணு கேட்ப பத்தியா, அது வழக்கத்துல இருக்கு, புழக்கத்துல இருக்கு. அரபி வாய பாத்தீங்களா, உங்க வாய பாத்துனீங்களா, அரபு நாட்டுல தானே இருக்கிற, அங்க போய் கேளு. பின்பாசனா யாரு கேளு, முஃப்தினா யாருன்னு கேளு, அவர் இந்த விஷயத்துக்கு என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காருன்னு கேளு. கேட்டு முதல் தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் உள்ளவங்கிட்ட ஒழுங்கா குறிப்பு வாங்கிட்டு பேசு. அரைங்குறையமா பேசி உளறி வாங்கி கட்டிக்க கூடாது என்பதைத்தான் உனக்கு ஒரு புத்திமதியாக சொல்லிக் கொள்கிறோம். இன்னும் நீ என்னென்னலாம் உளர்ன பெனாத்தன மார்க் என்ற பேர்ல என்னெல்லாம் மடமைத்தனமான பேச்சு பேசியிருக்கிற என்பதுக்கெல்லாம் உன்னுடைய பேச்சிலிருந்து அடுத்தடுத்த வரைக்கும் நம்ம பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கலாமா? வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.